ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். அமெரிக்கா ஈரான் அந்த போர் நிறுத்தம் அறிவிச்சு ஃபர்ஸ்ட் இடைக்காலமாக அறிவிச்சாங்க. அப்புறம் ட்ரம்ப் இப்போ கால வரையற்ற போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காரு. அதில் மறுபடியும் சிக்கல் எழுற மாரி ஒரு சமிகைகள் தெரியுது. ஸ்ட்ரைட்டாக அதாவது ஈரானோட போர்ட்டை அமெரிக்கா இராணுவம் நேவி முற்றுகையிட்டு இருக்குது. அதை பின்வாங்க சொல்லி ஈரான் தொடர்ச்சியாக கேட்டுருக்குது. வாங்காதனால இப்போது ஐஆர்ஜிசியும் சரி, இல்லை ஈரானோட சுப்ரீம் லீடர் இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் மொஜிதபா கமேனி அவரே மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸும் முழுசையாக கண்ட்ரோல் எடுக்கின்ற அளவுக்கு அவரும் பேசியிருக்கிறாரு. இவங்க ட்ரம்ப்பும் அவங்க முற்றுகையை பின்வாங்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதை பின்வாங்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி அதை எஸ்கலேட் பண்ணுற மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு. என்ன நடக்குதாங்க? டென்ஷன் குறைய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல்கள், ஈரான்லேருந்து கிளம்பக்கூடிய கப்பல்கள், இந்த கப்பல்கள் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் இந்த பகுதிக்கு வரும்போது அவங்க முற்றுகையிடுறாங்க. அதாவது ஹோர்முஸ்லேருந்து ஒரு 250-300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமெரிக்க கடற்படை இருக்குது. ஈரான்லேருந்து சைனாவுக்கு கிட்டத்தட்ட 90% க்ரூட் ஆயில் ஏற்றுமதி ஆகுது. அதை மூடிட்டா ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக எந்த வருமானமும் இருக்காது. இதை ஈரானை பணிய வைக்கக்கூடிய ஒரு உத்தியாக அமெரிக்கா பயன்படுத்துகிறது. பதிலுக்கு ஈரான் ஹோர்முஸை மூடி இருக்குது. ஹோர்முஸை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த முற்றுகை எடுத்தால் மட்டும்தான் இதை திறக்க முடியும். ரெண்டாவது, எதிர்காலத்துலேயும் ஹோர்முஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அது நீங்கள் எங்கள் நாட்டில் விளைவித்த ஆட்சேதமாக இருக்கட்டும், பொருட்சேதமாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் நீங்கள் நட்டையீடு கொடுக்கணும். இல்லைன்னா இதை நிரந்தரமாக நாங்கள் எங்களுடைய உரிமையாகத்தான் இதை பயன்படுத்துவோம் அப்படின்றத ஈரான் தெளிவாக சொல்லிடுச்சு. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வெனிசுவேலா மாதிரி ஒரு வெற்றிகரமான ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. வெனிசுவேலாவுக்கு சிஐஏ என்ன பண்ணிச்சு, ஒரு வருஷம் ட்ரைனிங்கு. அந்த வெனிசுவேலா அதிபருடைய மாளிகை வீடு எப்படி இருக்குது, அது ஒரு டம்மியாக செஞ்சு அதில் எப்படி போய் அவரை கடத்தி கொண்டு வரணும், ஒரே நேரத்தில் வெனிசுவேலா தலைநகரத்தை பிளாக் அவுட் பண்ணணும், அங்கங்கே குண்டு போடணும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதில் ஹெலிகாப்டர் மூலமாக அவரை கடத்தி கொண்டு வரணும். இதெல்லாம் பல மாதங்கள் ஒத்திகை பார்த்து அதை அமல்படுத்துகிறாங்க. அதே போல் அமல்படுத்தி அதிபரை கடத்தி கொண்டு அமெரிக்காவில் சிறையில் அடைச்சிட்டாங்க. கூடவே அங்கே புதிய அரசு வருது. அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வெனிசுவேலாவினுடைய ஆயில், க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரியை இவங்க எடுத்துக்கிறாங்க. அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்கனவே அங்கே இருந்தது, போய் முற்றிலும் அமெரிக்க நிறுவனங்கள் அதை கையில் எடுத்துருச்சு. சரி, இதை பார்க்கும்போது அமெரிக்கா ட்ரம்புக்கெல்லாம் என்ன நினைப்பு வந்திருக்கலாம்னா, இதே மாதிரி ஈரான்லேயும் நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா வெனிசுவேலாவில் ஒருத்தர் கூட திருப்பி சுடலை. ஈரான் திருப்பி சுட்டால் கூட நம்ம ஈரானை அவங்களுக்கு விமானப்படையெல்லாம் நவீனமாக இல்லைன்றதுனால ஈஸியாக வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஏன்னா வெனிசுவேலா நடந்து சில வாரங்கள், மாதங்களுக்குள்ளே தான் இது நடக்குது. ஆனால் வெனிசுவேலா நடந்தது ஏன் ஈரானில் நடக்கலை அப்படின்னு சொன்னால், ஈரான் ஒரு பெரிய நாடு, இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு அதுக்கு தயாராக இருந்திருக்குது. பொருளாதார தடை இருந்துமே உள்நாட்டில் ட்ரோன் டெக்னாலஜியும் மிசைல் டெக்னாலஜியும் அவங்க அதில் இம்ப்ரவைஸ் பண்ணி நிறைய புதிய ஏவுகணைகள், ட்ரோன்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை வைத்து கொண்டு தாக்குறாங்க. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அடுத்தது ஹோர்முஸை மூடிட்டாங்க. அதனால் வெனிசுவேலா மாதிரி ஒரு ஈஸியான வெற்றி, சுலபமான வெற்றி இங்கே கிடைக்கும், அந்த கணக்கு தப்பி போயிருச்சு. அதனால் ட்ரம்ப் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஈரானை ஏற்கனவே பொருளாதார தடை இருக்குது. ஈரான் மேற்கத்திய நாடுகள் ஃபுல்லாக சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. சைனா மட்டும்தான் அந்த ஆயில் வாங்கிட்டு இருக்குது. அதையும் நிறுத்திட்டா நம்மக்கிட்ட சரணடைவாங்க, அதுக்கு மேலே ஈரான்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இதை பண்ணுறாங்க. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்படி சரணடைகிறதா இல்லை. கிட்டத்தட்ட அவங்களது ஒரு 42 கப்பல்கள் இவங்க தடுத்து நிப்பாட்டிருக்கிறதாகவும், ஆமாம், 69 மில்லியன் பேரல் ஈரானோட எண்ணெய் இப்போ வெளில விற்பனைக்கு போக முடியாமல் தேங்கி நிற்கிறதாகவும் சொல்லப்படும். ஆமாம், கப்பல் வர்றதுன்னா திருப்பி அனுப்பிடுறாங்க. அது திரும்ப ஈரான் துறைமுகங்களுக்கே போய் நிற்கிது. சரி, இப்போ ஈரானோட இந்த பாதிப்பு நிற்கிதானா? அப்படி இல்லை. ஹோர்முஸ் மூடப்பட்டதுனால ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போக வேண்டிய எரிவாயுவோ க்ரூட் ஆயிலோ போய் சேரலை. அது இன்றைக்கி உலகம் முழுவதும் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி இப்போ $117 $110 இறங்கியிருக்கு. இந்த விலை உயர்வு உலக நாடுகளுக்கு மட்டும்தானே, அமெரிக்காவிலையும் இந்த விலை உயர்வு இருக்குது. ட்ரம்ப்கிட்ட இது குறித்து கேட்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு யோசிச்சு பாருங்கள், ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்காமல்
அதை நிறுத்துவதற்கான சண்டையில் ஈடுபட்டிருக்கோம். கண்டிப்பாக ஈரான்ட்ட அணு ஆயுதத்தை பிடுங்கிடுவோம். ஈரான் போர் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் விலை கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஒரு கள்ளத்துக்கு போட்டால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இறங்குமோ அந்த அந்த அளவுக்கு மாதிரி இறங்கிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சரசரன்னு விலை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி பெட்ரோல் டீசல்லாம் $5 $6 ஒரு கேலனுக்கு உயர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விலைவாசி உயர்வு அமெரிக்க மக்களையும் பாதிக்குது. சரி, வெறும் டீசல் பெட்ரோல் தானா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இந்த போருக்காக அமெரிக்கா செலவழித்த தொகை இருக்கு இல்லையா, அது பல பில்லியன் டாலர் செலவழிச்சிருக்குது. அதை குறைத்து தான் சொல்கிறாங்க ட்ரம்போ அமெரிக்க அதிகாரிகளோ அதை குறைத்து சொல்கிறாங்க. ஆமாம், குறைத்து சொன்னதா ஆராய்ச்சி அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. அதை விட பல மடங்கு அதிகமாகிருக்கு. அதுவும் $100 பில்லியன் கிட்ட அப்படி சொல்கிறாரு. ஆமாம், செலவு அதிகம். இன்னொரு ஒரு பொருளாதார அறிஞர் $1 ட்ரில்லியன் வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவ்வளவு தொகை செலவழித்து இவர்கள் எதை பெற்றார்கள்? ஒன்றுமே பெறலை அப்படின்றதான் உண்மை. இஸ்ரேலினுடைய அந்த திட்டத்துக்கு இவர்கள் பலியாகி ஈரானில் குண்டு போட்டு இவங்க செலவழித்ததான் மிச்சம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதில் ஒரு டாப் 10 நிறுவனங்கள் வந்து லாபம் சம்பாதிச்சிருக்கு. அதில் இப்போ ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் வந்து ட்ரோன்ஸ் கொடுக்க போதாம். யாருக்கு? அமெரிக்க இராணுவத்துக்கு. அந்த நிறுவனத்தில் ட்ரம்போட மகன்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்போட மகன்களுடைய முதலீடு இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸ் நிறுவனங்கள் அமெரிக்க இராணுவத்துக்கு ட்ரோன் சப்ளை பண்ண போகிறாங்களாம். இப்படி இந்த போரை வைத்து ட்ரம்ப் சொந்த முறையிலையும் லாபம் சம்பாதிக்கிறாரு. அடுத்தபடியாக ஷேர் மார்க்கெட்டில் இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு ஷேர் விலை குறைகிறது, கூடுறது, அதை வைத்து கொண்டு சூதாடுவது, அதுவும் அமெரிக்காவில் நடக்குது. அதை இன்சைடு ட்ரேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் நடக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அமெரிக்கா எதையும் சாதிக்கவில்லை அப்படின்றதான் உண்மை. இந்த முற்றுகை இருக்கு இல்லையா, ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல்களை தடுத்து நிறுத்துறது, இதன் மூலமாக ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்கிட்ட வரும். இன்னமும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைன்னா வந்து நாங்கள் ஒரு போரை உடனே தொடக்க வேண்டியிருக்கோம், கடுமையாக இருக்குன்றாரு. ஈரான் பதிலுக்கு என்ன சொல்லுது, நீங்கள் அப்படி தாக்குனீங்கன்னா ஒரு கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது ஈரானுடைய சுப்ரீம் லீடரோ அல்லது ஐஆர்ஜிசி தளபதிகள், செய்தி தொடர்பாளர், அவங்களும் அதை சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு ரெண்டுமே வந்து இப்போ யார் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஈரான் கிடையாது. ஈரான் தாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதில் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட நாடு இல்லையா, இவங்க தானே ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ இன்னொன்று விஷயம் இருக்குது, அமெரிக்காவில் 60 நாளுக்கு மேலே ஒரு நாட்டை போர் தொடுக்குறீங்கன்னு சொன்னால் காங்கிரஸோட அனுமதி பெறணும். அந்த 60 நாள் அப்படின்றது இப்போ ஆயிடுச்சு. ஆனால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை போர் நிறுத்தம் வந்துருச்சுல்ல, அதனால் அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. திரும்ப போர் ஆரம்பித்து 60 நாள் போனால் தான் பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்க வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனை வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இதையும் ட்ரம்ப் சொல்கிறாரு. அதனால் அதில் அமெரிக்கா தான் முடிவெடுக்க வேண்டிய வரும். அமெரிக்கா முடிவெடுப்பதற்கு மற்ற நேட்டோ நாடுகளோ உலக நாடுகளோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அதை கொடுத்தா மட்டும்தான் உலக நாடுகளுடைய இந்த பொருளாதார நெருக்கடி என்பது குறையும். இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போவே போரை நிறுத்தி சமாதானம் வந்தால் கூட இது ஏற்படுத்திய பாதிப்புகள் சரியாவதற்கே சில பல மாதங்கள் ஆகும். இப்போ 2008 ஒரு நெருக்கடி வந்துச்சு இல்லையா, சப்ரைம் நெருக்கடி அப்படின்னு பேசணும் இல்லையா, கிட்டத்தட்ட அதை நோக்கி உலகம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே உக்ரைன் போர் வரும்போது இது சொன்னாங்க. ஏன்னா உக்ரைன் வந்து உலகினுடைய கோதுமை களஞ்சியம், ஓரளவுக்கு ரஷ்யாவையும் சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய கோதுமை தான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உக்ரைன் போர், ரஷ்யா போர் தொடுத்ததுனால அந்த ஏற்றுமதி நின்று போச்சு. அதில் ஏற்கனவே உலகம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆப்பிரிக்க நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வளைகுடா நாடுகள்லேருந்து எரிபொருளும் வரலை, எரிவாயும் வரலை அப்படின்னு சொன்னால் அதுவும் ஆப்பிரிக்க நாடுகள், ஏற்கனவே ஏழ்மையில் இருக்கிற நாடுகளுக்கு பெரிய பிரச்சனை. அதனால் இது ஒவ்வொரு நாடாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய பாதிப்பு என்பது ரொம்ப அதிகம். அதனால் அமெரிக்கா இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய நாசம் தான். சரி, ட்ரம்ப் வந்து அதை விட்டுட்டு இஸ்ரேல் சொல்கிறத கேட்டுட்டு இன்னொரு வாட்டி அடிப்போம் ஈரானை, இல்லை ஈரானுடைய கரையோர தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த தீவுகளில் நம்ம இராணுவத்தை இறக்கி அதன் மூலம் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், இப்படி ஒரு விபரீத முடிவுகள் பண்ணி இறங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா கடுமையான ஆட்சேதத்தை சந்திக்கும். அது ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும். வியட்நாம் போல ஒரு பெரிய தோல்வியை தான் கொண்டு வரும். அதனால் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு
ஈரான் சொல்லக்கூடிய அந்த நியாயமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு வந்தால் மட்டும்தான் தீர்வு. இல்லை போர் அப்படின்னாலும் அதனாலையும் எந்த தீர்வும் வரப்போறதில்ல. இவர்கள் ஈரானை வீழ்த்த முடியாது. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளை முட்டுக்கட்டா இருக்கிறதே வந்து இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து அமெரிக்கா திருப்பி எடுத்துக்கும், இனிமே அதை பத்தி அவங்க யோசிக்கவே கூடாது ஈரான்ன்றது தான் அமெரிக்காவோட ட்ரம்போட கோரிக்கையா இருக்குது. இதுதான் இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. முஜ்தபா கமினி அவர் பேசும்போது கூட இது மக்களோட சொத்து, அதை வந்து மற்றவங்க பற்றி பேசக்கூடாதுன்றது தான் அவரும் எச்சரிச்சிருக்காரு. இதை பற்றி புட்டினும் ட்ரம்பும் ஃபோன் கால் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள் பேசுனதா சொல்லப்படுது. அதில் வந்து புட்டின் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியமை எடுக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னதா ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் ஊடகங்களில் வந்து புட்டினோட ஆஃபீஸ்லேருந்து சொன்ன தகவல் என்னென்னா, ஈரானுக்கு ஆதரவாக தான் நாங்கள் இருக்கிறோம், மறுபடியும் ஈரான் மேலே தாக்குதலோ இல்லை இந்த முற்றுகையோ தொடர்ந்தா அது நாங்கள் பயங்கரமாக கண்டிக்கிறோம், நாங்கள் எச்சரிக்கை விடுக்க அவங்க எதுவும் எச்சரித்ததை தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன நடந்தது அந்த ஃபோன் காலில்? இல்லை, அந்த ஃபோன் காலில் என்ன பேசுனாங்க நமக்கு தெரியாது. ஆனால் புட்டினை வந்து அப்பாஸ் அராக்சி பார்த்துருக்கிறாரு, நேரடியாக பார்த்துருக்கிறாரு. அப்போது ரஷ்யா ஈரானுக்கு எல்லா விதத்துலையும் உதவி செய்யும், சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிரான உங்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறதே ரஷ்யா வாழ்த்துகிறது, இப்படி தான் புட்டின் சொல்லியிருக்காரு. அதனால் புட்டின் நேரடியாக தன்னுடைய ஆதரவை ஈரானுக்கு வழங்கியிருக்கிறது. மறைமுகமாக ஆயுதங்கள், உளவு தகவல்கள், சேட்டலைட்டு, இப்படி பல வகைகளில் ரஷ்யா உதவுகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தபடியாக அங்கே காஸ்பியன் கடல் இருக்கு இல்லையா, காஸ்பியன் கடல் வந்து ரஷ்யாவில் இருக்குது. அதனுடைய தெற்கு பகுதி எல்லை வந்து ஈரானோட இருக்குது. அதனால் அது ஒரு தீவுக்கடல். காஸ்பியன் கடல் மூலமாக ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை, பொருட்களை, என்ன வேணாலும் ரஷ்யா வந்து இஸ்ரேல் கூட அங்கே அந்த போர்ட்டில் ஒரு தாக்குதல் நடத்திருந்தாங்க. ஆமாம், வழங்க முடியும். அதை வந்து ரஷ்யா அதன் மூலமாக வழங்க முடியும். இங்கே சைனாவை பொறுத்த வரைக்கும் இங்கே லேண்ட் ரூட்டே இருக்குது, இதன் வழியாக வழங்க முடியும். அல்லது இப்போ தெஹ்ரானில் கூட இப்போ விமானத்தளத்தை திறந்துருக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் விமானங்கள்லாம் வந்து போகக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கு. ஏர் டிஃபென்ஸும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பண்ணியிருக்கிறாங்க, ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கப்பல் முற்றுகையினால் ஈரானை தனிமைப்படுத்த முடியுமான்னா தனிமைப்படுத்த முடியாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து நான் வந்த உடனே உக்ரைன் போரை நிறுத்துவேன், புட்டின் எனக்கு தெரிஞ்சவர் தான், சொன்னால் கேட்டுக்குவார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அலாஸ்காலெல்லாம் சந்தித்து பேசினார். அப்புறம் அவர்கிட்ட பேசி பார்த்தேன், முடியல, அவர் கொஞ்சம் மனநிலை பிறண்டவர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பேச வேண்டிய நிர்பந்தம் என்னென்னா, இவங்க நீங்கள் சொன்னது போல் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வாங்கினாதான் அமெரிக்கா இந்த போரில் ஜெயிச்சதுன்னு ஒரு ரிசல்ட் காட்ட முடியும். அதற்கு அமெரிக்கா முனைகிறது. ஆனால் சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி என்ன சொல்லிட்டாரு, இது ஈரானுடைய தேசிய சொத்து, அணுசக்தியாக இருந்தாலும் மிசைல் டெக்னாலஜியாக இருந்தாலும் இந்த தேசிய சொத்துக்களை ஈரான் ஒருபோதும் விடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் புட்டின்கிட்ட இவர் அந்த வாக்குறுதியை கேட்டிருக்கலாம், உங்கள் மூலமாக அந்த வாக்குறுதியை ஈரான்கிட்ட வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. புட்டின் வந்து அதை மறுத்திருப்பார். நீங்கள் அவங்களுடைய தலைவர்கள், தளபதிகளை கொன்று, மக்களையும் கொன்று, இவ்வளவு குண்டு போட்டு பல இதை தரைமட்டமாக்கி இவ்வளோலாம் பண்ணிவிட்டு நீ இதையும் கேட்டிங்கன்னா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க, அதை பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ ஈரானே பாகிஸ்தான்கிட்ட சொன்ன விஷயம் என்ன, இதை பேசக்கூடாதுங்களா? ஆனால் இப்போ பேச முடியாது. இப்போ முடியாத ஒரு சூழலில் உருவாக்கிட்டீங்க, அதை பின்னாடி பேசலான்றதான் ஈரானுடைய ஸ்டாண்டு. ரஷ்யாவும் அதைத்தான் சொல்லியிருக்கோம். ரஷ்யா அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக வருவதற்கு நாங்கள் எங்களாலான எல்லா உதவிகளும் கண்டிப்பாக செய்வோம், இரு தரப்பில் பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் புட்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரானுடைய ஸ்டாண்டை தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். அதை வந்து இப்போ அதை கேட்டு தான் ஆகணும் ட்ரம்புக்கு, வேறு வழி இல்லை அப்படின்றதான் உண்மை. ஓகே, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு விதி இருக்குது, 60 நாள் மேலே போர் நீடிச்சா அது காங்கிரஸில் வந்து அதை பற்றியான ரிப்போர்ட் தரணும், அனுமதி வாங்கணும்னு. ஆனால் இப்போவே காங்கிரஸ் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போது பிடெக் கூட அங்கே போயிட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாரு. குறிப்பாக அந்த மினாப் ஸ்கூல் அந்த அட்டாக் பற்றி பல விஷயங்கள் வந்து அங்கே கேள்வி கேட்டப்பட்டிருக்குது. அது எந்த மாதிரியான ஒரு சிக்கல் அங்கே இருக்குது இப்போது? அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி ட்ரம்போட அப்ரூவல் ரேட்டிங் அமெரிக்காவில் குறைவாக தான் இருக்குது. அடுத்தபடியாக ஈரான் போருக்கு வந்து அமெரிக்க மக்கள் ஆதரவாக இல்லை, இதுதான் நிலைமை. காங்கிரஸில் நீங்கள் சொன்னது போல் ஒரு கமிட்டி முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு பீட்டு ஹெக்ஸத்து. அந்த 60 நாள் தான் இவங்க இப்போ போர் நிறுத்தம் வந்துருச்சு இல்லை, தொடர்ந்து 60 நாள் போர் பண்ணால் தான் காங்கிரஸ் அனுமதி வாங்கணும், இது ட்ரம்போட வாதம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, மற்ற அதை எதிர்க்கக்கூடியவங்க, அப்படின்னா அப்படி இந்த விதியே கேள்வி குத்தாயிரும்,
நீ ஒரு போரை ஆரம்பிச்சேன்னா நிரந்தரமாக முடிக்கணும். இடையில நீ ஒரு பாஸ் தான் போட்டிருக்க, தற்காலிக போர் நிறுத்தம் போட்டிருக்கேன்னா அது போர் முடியலைன்னு அர்த்தம். அதனால் காங்கிரஸில் அனுமதி வாங்குறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த சட்டம் என்பது ஒரு காகித புலியாக மாறிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது இப்படி ஓடிட்டு இருக்குது. அதனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ட்ரம்ப் மேலே அது டேரிஃப் வாராக இருக்கட்டும், எரிபொருள் விலை உயர்ந்ததாக இருக்கட்டும், இதை வைத்து விலைவாசி உயர்வு, பணவீக்கம், அடுத்தது வந்து வேலை இழப்பு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் இமிக்ரெண்ட்ஸோட பிரச்சனை, இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் மேலும் மேலும் அதை கெட்ட பேர் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அதில் ஈரான் போர் வந்து ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்கியிருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து பேசப்பட்ட காலத்தில் தான் ஈரான் மேலே போரும் தொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இந்த ஈரான் போர் இருந்துச்சு. ஆனால் இறுதியில் அதுவும் தோல்வியடைந்து இன்னும் ட்ரம்பினுடைய அமைச்சர்களுடைய பேர் வந்து கெட்டு போகிற மாதிரி தான் இப்போ சூழல் இருக்குது. அதனால் உள்நாட்டிலையும் ட்ரம்புக்கு வந்து நண்பர்களோ சப்போர்ட்டோ மக்கள்கிட்ட ஆதரவோ இல்லை அப்படின்றதான் யதார்த்தம். இன்னைக்கு ஒரே நாளில் கமர்ஷியல் சிலிண்டருக்கான விலை வந்து 993 ரூபா வந்து ஒரே நாளில் உயர்ந்துருக்குது. இது பெரிய அதிர்ச்சியை, ஏற்கனவே வந்து ஹோட்டல்கள்லாம் வந்து குறைவான ரெசிபி வைக்கிறது, இருக்கிற ரெசிபிக்கு வந்து அதிகமான விலை விற்கிறது. இதனால் பலர் வந்து உணவு வந்து ஹோட்டல்லேருந்து யாரெல்லாம் அதை நாடி இருந்தாங்களோ அவங்களும் அவதிக்குள்ளே இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி இந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா ஒரே நாளில் ஏறி 3000 சில்லரை வந்து இன்றைக்கி கமர்ஷியல் கேஸோட விலை இருக்குது. தட்டுப்பாடும் இருக்குது. இது இல்லாமல் பல விஷயங்கள் இன்றைக்கி ஈரான் அமெரிக்கா போர்னால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டிருக்கிறதுனால இப்போ நெருக்கடி பல நாடுகளில் இருக்கிறது, இந்தியாவிலையும் வந்து முத்தி போயிட்டு இருக்குது. இது எப்படி போகும் நீங்கள் பார்க்குறீங்க? எல்பிஜி விலை உயர்வை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்லையே டொமஸ்டிக் சிலிண்டர் 60 ரூபா உயர்த்தினாங்க, கமர்ஷியல் சிலிண்டரும் இப்போ உயர்த்தினாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுனால இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் 993 ரூபாய்க்கு உயர்த்திருக்கிறாங்க. இவ்வளோ ஏறி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு விலை உயர்வு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு பயங்கரமான விலை உயர்வு. ரெண்டாவது, இந்த எல்பிஜி சிலிண்டர் வந்த பிறகு எல்லா ஹோட்டல்ஸும் சின்ன கடைகளுமே சிலிண்டருக்கு மாறிட்டாங்க. யாரும் பழைய டைப்பில் விறகடுப்பெல்லாம் பயன்படுத்துறதில்ல. ஒரு கால் சிறுநகரங்கள் கிராமப்புறங்கள் வேணால் இருக்கலாமே தவிர இவங்க பயன்படுத்துறதில்ல. இப்போ இதனுடைய தட்டுப்பாடு விலை உயர்வு காரணமாக சில பேர் வந்து விறகு கறி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுவுமே இன்றைக்கி விலை உயர்ந்திருக்கிறது. கமர்ஷியல் சிலிண்டர் 993 ரூபா உயர்ந்தது ஒன்று, தட்டுப்பாடு ஒன்று. பிளாக்கில் இன்னும் சில ஆயிரங்கள் அதிகம் வச்சு 6000 கிட்ட போகுது, டபுள் மடங்கு வச்சு விற்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது சின்ன கடைகள், டீ கடைகள் பல இது ஏற்கனவே மூடி இருக்காங்க. சில பேர் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு சமாளிச்சிட்ருக்குறாங்க. சிலிண்டர் வந்து இந்த மாதிரி வடை இது மாதிரி போடுவதற்காக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் விலை வந்து 15 ரூபா. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த விலை உயர்வுக்கு முன்னாடி டீ 12 ரூபா, ஸ்நாக்ஸ் 10 ரூபா இருந்தது. இப்போ ரெண்டுமே 15 ரூபாய்க்கு உயர்ந்து விட்டது. ஹோட்டல்களை பொறுத்த வரைக்கும் கேஸ் அதிக செலவழிக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை குறைத்து விட்டு கம்மியான நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ அதுதான் தயாரிக்கிறாங்க. மற்ற வகைகளை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 993 ரூபா விலை ஏற்றம் காரணமாக ஏற்கனவே ஹோட்டலில் விலை உயர்ந்துருக்குது. எல்லா ஹோட்டல்லையும் ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 150 ரூபா ஹோட்டலில் இதை பொறுத்து, கிரேடை பொறுத்து உயர்ந்துருக்கிறது. இப்போ இன்னமும் விலை உயரும். இது யாருக்கு பாதிப்புன்னா, சென்னை போன்ற இந்த மாநகரங்களில் பேச்சுலர்ஸாக தங்கியிருக்காங்க இல்லையா, மாணவர்கள், வேலைக்கு போகிறவங்க, அவங்க கணிசமான பேர் இருக்கிறாங்க. அவங்க ஹோட்டலை நம்பித்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பெரிய செலவு பிடிக்கும் விஷயமா இருக்கும். மக்களும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, சொமேட்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது, இதெல்லாமே கணிசமாக குறையும். இதனால் அந்த ஊழியர்களுக்கு வருமானம் என்பது குறைஞ்சி போகும். அது போக வந்து மூடப்பட்டதுனால டீ கடைகள், சிறு கடைகள், வேலை பார்த்த மாஸ்டர்ஸு, சப்ளையர்ஸு, அவங்க வேலை இழப்பு ஒருபுறம். இப்படி சங்கிலி தொடர் போல் இதனுடைய விளைவுகள் என்பது இந்தியா முழுவதும் கடுமையாக இருக்கும். அது இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இதை வேற எப்படி அரசு சமாளிச்சிருக்க முடியாது? அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் கூட இது விமர்சனமாக சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு, நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த விலையேற்றத்தை ஏற்றிருக்காரு மோடி. அடுத்தது வந்து பெட்ரோல் டீசல் மேலே தான் கை வைக்க போகிறார், அடுத்து அதோட ரேட்டையும் வந்து ஏற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. இதில் ஒன்றிய அரசு விமர்சிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? மோடி அரசை பொறுத்த வரைக்கும்
ரஷ்யாட்ட இருந்து 1 மாதம் வாங்கிக்கலான்னு ட்ரம்ப் ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்காரு. அது முடிஞ்ச பிறகு மீண்டும் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மாற்று வழிகளில் வாங்கலாம், அது கொஞ்சம் செலவு அதிகமானாலும் மாற்று வழிகளில் வாங்கலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரூட் ஆயில் விலை இன்னைக்கு $126 உயர்ந்து $117 வந்திருக்கிறது. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி $70 இருந்தது. இப்போ ஒரு $40 விலை உயர்ந்திருக்குதுன்னு வைங்களேன். இந்த விலைக்கு தான் இன்றைக்கி ரஷ்யா விற்கும். நீங்கள் ரஷ்யாட்ட தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது அமெரிக்கா சொல்லும்போது நிப்பாட்டாமல் வாங்கிட்டு இருந்தால் $10-15 குறைவாக கொடுப்பாங்க. இப்போ நிப்பாட்டினதுனால இன்டர்நேஷ்னல் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டாங்க. மோடி அரசை பொறுத்த வரைக்கும் பாரசீக வளைகுடா, அரபிக்கடல், இங்கே அமெரிக்க கடற்படை வந்து படைகளை குவிக்கிறது, போர் மேகங்கள் சூழுது, எப்போ வேணால் தாக்குவாங்க. அப்படிங்கும்போதே இதை முன்கூட்டியே இதை யோசித்து இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கணும். அப்படி எந்த முடிவும் பண்ணலை. போர் ஆரம்பித்து ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடின பிறகு தான், இந்த சப்ளை செயின் கட்டான பிறகு தான் இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம முன்னமே பேசியிருக்கிறோம், அங்கேருந்து ஆவரேஜாக ஒரு கப்பல் க்ரூட் ஆயிலோ எல்பிஜி கேஸோ ஏற்றிட்டு, நேச்சுரல் கேஸோ ஏற்றிட்டு வருதுன்னு சொன்னால் அதனுடைய ஆவரேஜ் டியூரேஷன் 1.5 மாதம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மாதம் முடிய போகுது இல்லையா? போர் ஆரம்பித்து February 28 ஆரம்பிச்சது. இப்போ தான் உலக நாடுகள் முழுக்க இந்த பிரச்சனையை, நெருக்கடியை சந்திக்கிறாங்க. சைனா, ஜப்பான் போன்ற முன்னேறிய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 5-6 மாதத்துக்கு ரிசர்வ் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகள் இருக்குது. நம்ம நாட்டில் அதுவும் இல்லை. அதனால் முன்கூட்டியே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தலுக்காக காத்திருந்து செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இந்த விலை உயர்வு. ராகுல் காந்தி சொன்னது போல் பெட்ரோல் டீசலும் கூடிய விரைவிலேயே விலை உயர்வு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுவும் தட்டுப்பாடு தானே. உலகம் முழுவதும் ஒரு 20-25% சப்ளை செயின் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால், அதற்கு மாற்றாக மற்ற நாடுகள் அதிக அளவில் உற்பத்தி செய்து அதை ஈடுகட்ட முடியாது. கொஞ்சம் தான் பண்ண முடியும். அதுலேயும் இப்போ அமீரகம் வந்து ஓபெக் அந்த குழுமத்திலிருந்து விலகி இருக்குது. அதற்கும் சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனை காரணமாக அது விலகி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி அரேபியா அதிகம் உற்பத்தி பண்ணிவிட்டு தங்களுக்கு அதிக உற்பத்திக்கு அவங்க தடை விதிக்கிறாங்க. வெளியே வந்ததுனால எவ்வளோ வேணாலும் நாங்கள் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அது அப்படி இப்போ பண்ண முடியுமா? ஹோர்முஸ் மூடி இருக்கிற நேரத்தில் அப்படின்னா சப்ளையே பண்ண முடியாது. அதனால் ஓபெக் குழுமத்திலையும் ஒரு விரிசல் வந்திருக்கு. ஏற்கனவே கத்தார் போன்ற நாடுகள்லாம் விலகி இருக்குது. மோடி அரசு இதற்கு மாற்று நடவடிக்கைகள் எடுக்கலை. இவங்க இப்போ மன்மோகன் சிங் காலத்திலேயே ஈரான்ல இருந்தெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அமெரிக்கா மிரட்டின பிறகு மன்மோகன் சிங் பெட்ரோலியத்துறை அமைச்சரே மாற்றிட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு அமைச்சரை கொண்டு வர்றாரு. அதன் பிறகு ஈரானில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து நில்லாயிருது. ரஷ்யாவில் அதே மாதிரி உக்ரைன் போருக்கு பிறகு வாங்கிக்கிட்டு இருந்தோம், அதுவும் குறைஞ்சி போச்சு. இப்போ ட்ரம்ப் சொன்ன பிறகு மீண்டும் வாங்குறாங்க. அதனால் இதற்கு மாற்று நாடுகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த நாடுகள்லேருந்து வாங்குவதற்கான ஒரு டிப்ளமசி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இராஜாங்க ரீதியாக மோடி அரசு ஒரு இறங்கு முகத்தில் இருக்குது. உலக நாடுகள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு, குறிப்பாக ரஷ்யா, ஈரான், வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து, ஏன்னா இவங்க அமெரிக்காட்ட நேரடியாக சரண்டர் ஆகிட்டதுனால, அமெரிக்கா சொல்படி நடந்துக்கிறதுனால, இப்போ இவர் அயத்துல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டதற்கு கூட 5 நாள் கழித்து தான் இரங்கல் புத்தகத்தில் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற ஸ்பெயின், இத்தாலி கூட கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் நடுநிலை நாடு என்று சொல்லப்படுகின்ற இந்தியா கண்டிக்கவில்லை. இல்லை, இப்போ நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு மாநாடு, ஊடகங்கள் நடத்தக்கூடிய மாநாட்டில் கலந்துக்கிட்ட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட எதனா ஒரு பிரச்சனை, இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அவர் அச்சுறுத்தல் வந்ததுன்னா கடிதம் மூலியமாக தான் இந்தியா பேசுன்ற ஒரு பேர் இருந்தது. அதை மாற்றி களத்தில் பேசுவோம் அப்படின்ற ஒரு இது உருவாக்குனதே மோடி தான். மோடியால் இன்னைக்கு இந்தியாவோட இந்தியா மீதான பார்வையே மாறி இருக்கு, அதாவது ஏர்முகமாக இருக்குதுன்றதை அவர் சொல்ல வர்றாரு. நீங்கள் அதுக்கு ஆதாரம் இருக்கா? அதான் சிந்தூர் ஆப்ரேஷன். சிந்தூர் ஆப்ரேஷன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடந்த சண்டை. அதை நீங்கள் எப்படி உலக நாடுகள் பிரச்சனையை தீர்த்து வச்சேன்னு சொல்ல முடியும்? உலக நாடு இல்லை, அதை வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைனா, இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா கடிதம் எழுதிட்டு இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க, ஆயுதம் மூலியமாக பதில் சொல்ல மாட்டாங்க. மோடி தான் ஆயுதம் மூலியமாக பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாரி. அப்போ சைனாவுக்கு பதில் சொல்லுங்களேன்.
சைனா லடாக்லேயோ இங்கே எல்லையிலேயோ வந்து பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து ஆக்கிரமிச்சிருக்க. சைனாவுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து அதை மீட்க பாருங்களேன். சைனான்ற பேர் கூட மோடி உச்சரிக்க மாட்டார். ஏன்னா சைனா வந்து பயம். இப்போ சைனாவோட 50 ஆப்பை பேன் பண்ணாங்களே தவிர சைனாவிலிருந்து இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சைனாவை நம்பி தான் நம்மளுடைய நாட்டினுடைய உற்பத்தி தொழில்கள் பல தொழில்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து கொஞ்ச நாள் குண்டு போட்டுட்டு அப்புறம் நாங்கள் நிறுத்திட்டு இது ஒரு பெரிய சாதனை போல் பேசுவது இருக்கு இல்லையா. இப்போ கேள்வி என்னென்னா, ஈரான் போர், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்துருச்சு. ஹோர்முஸ் நீரினை மூடிட்டாங்க. எரிபொருள் மற்றும் நேச்சுரல் கேஸ் இது ரெண்டும் வரல. இதற்கு என்ன செய்யணும்? போரை நிறுத்தணும். அந்த போரை நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணுது, எகிப்து, துருக்கி போன்ற நாடுகள் முயற்சி பண்ணுது. பாகிஸ்தான் இவ்வளவுக்கும் இந்தியாவோட ஒப்பிடும்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்குது, ஒரு வீழ்ச்சியில் தான் இருக்குது அந்த நாடு. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. பொருளாதாரமும் இப்போ அமீரகத்திட்ட வாங்கின கடனை சவுதி அரேபியாட்ட வாங்கி அடைக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிற பாகிஸ்தான் அது முன் நின்று பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அவங்க பேசி அமெரிக்காவையும் ஈரானையும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க வைத்து அப்படி பேச வச்சிருக்கிறாங்க. அது 2வது தடவையும் முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது இந்தியா பண்ணிச்சுன்னா இந்தியா வந்து சாதிச்சிருக்கு அப்படின்னு பிரதமர் பண்ண. ஆமாம், இந்த ஆப்ரேஷன் சிந்தூரே நிறுத்தினது நான் தான்னு ட்ரம்ப் 100 தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு. இன்று வரை மோடி அதை தன் வாயால் மறுக்கவில்லை. இப்படி இருக்கும்போது இந்தியா வந்து உலக நாடுகளில் ஒரு மதிப்பிழந்த ஒரு நாடாக இருக்கிறது. அதனால இப்போ ஒரு மாற்று ஏற்பாடாக ஏதாவது நம்ம செய்யலாம், வேறு நாடுகள்கிட்ட வாங்கலாம், ரஷ்யாட்டே வாங்கலாம், இப்படிலாம் முயற்சி பண்ணாலும் கூட அது வெற்றிகரமாக நடக்காமல் போனதற்கு இந்தியாவினுடைய இந்த ஊசலாடும் வெளியுறவு கொள்கை தான். ஊசலாடும் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா சொன்னால் இந்தியா கேட்கும், அமெரிக்கா ஏதாவது தடை உத்தரவு போட்டால் இந்தியா அதை வந்து ஏற்றுக்கொள்ளும், இப்படின்னு நிலைமை வந்துருச்சு இல்லை. இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே ரஷ்யாவோ மற்ற நாடுகளோ உங்களை சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க. இவன் வந்து அமெரிக்கா சொன்னால் தான் இந்த நாடு கேட்குது, அதனால் இவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவோம், இதுதான் வந்து காரணம். அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்னும் நம்ம கடுமையான நெருக்கடியை நம்ம எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு தான். இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் பேசிகிட்டு இருக்கோம். நேச்சுரல் கேஸ் வந்தால் தான் இங்கே இந்தியாவில் பல தொழிற்சாலைகள் இயங்க முடியும். அதற்கான ஒரு எரிபொருள், அந்த நேச்சுரல் கேஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல, 30% எரிபொருளுக்கு பயன்படுகிறது. அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கி வந்து உற்பத்தியை குறைத்து விட்டு அல்லது நிறுத்தி விட்டு அப்படி ஒரு நிலைமையை சந்திச்சிட்ருக்குறாங்க. அது எண்ணிலடங்கா தொழிற்சாலைகள் சொல்ல முடியும். அதே போல் யூரியா எடுத்துங்க. யூரியாவுக்கு அந்த நேச்சுரல் கேஸ் வந்து முக்கியமான தேவை. அது நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த யூரியா தயாரிக்க முடியும். இங்கேயும் தயாரிக்கிறாங்க, உரமாகவும் இறக்குமதி பண்ணுறோம். இது ஆனால் நீங்கள் உரம் இங்கே தயாரிக்கணுன்னா கூட அங்கே கப்பலில் நேச்சுரல் கேஸ் வந்தால் மட்டும்தான் தயாரிக்க முடியும். இப்போ காரிஃப் பருவத்தில் நீங்கள் பயிரெலாம் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கிற தருணத்தில் உரம் போடலை அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை விட அதிகமாக உரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் கிடையாது. இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா போன்ற நாடுகள்லாம் மண்ணை வந்து சோதனை சாலையில் ஆய்வு செய்து எவ்வளவு உரங்கள் போடணும், எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு துல்லியமாக போடுவாங்க. அவங்க குறைவாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது நானோ உரங்கள், ட்ரோன் மூலமாக போடுவது, இதன் மூலம் உரங்கள் வந்து விரயமாகாமல் கரெக்டாக துல்லியமாக போடுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பே கிடையாது. அதனால் விவசாயிகள் பசுமை புரட்சி வந்ததிலிருந்து இங்கே உரங்களே அதிகமாக பயன்படுத்துகிறோம். பஞ்சாப், ஹரியானாலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மேசிவாக பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்தியும் கூட நம்ம மேலை நாடுகளுடைய ஒரு விளைச்சல் அளவை நம்ம எட்டலை. ஒரு ஹெக்டேருக்கு வந்து சைனாலேயோ அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலேயோ எவ்வளவு கோதுமை, அரிசி விளையுது அப்படின்னு சொன்னால் அதை விட நம்ம நாடு வந்து கம்மியாக தான் விளைவிக்கிறோம். ஆனால் ஒரு ஹெக்டேருக்கு அதிகமான உரங்களை பயன்படுத்துறது நம்ம. சரி, இது ஒரு உரம் இருக்கட்டும். இப்போ இந்த உர தட்டுப்பாடு வந்ததுன்னா என்ன செய்ய போகிறோம்? இந்த உரங்களுக்கு மாற்று இருக்கா? மாற்றே கிடையாது. நீங்கள் ஓவர் நைட்டில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து தான் இலங்கை ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் மாட்டினதுக்கு அதுவும் ஒரு காரணம். அந்த உரங்கள் இறக்குமதியை நிறுத்திட்டு எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணுங்க, எரு போன்றவற்றை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக அது விவசாயத்தினுடைய விளைச்சலில் ஈல்டு வந்து இல்லை.
அந்த பொருளாதார நெருக்கடி வருவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதனால் உரங்கள் இறக்குமதி ஆகலை, நேச்சுரல் கேஸ் இறக்குமதி ஆகலை. இந்தியாவில் வந்து ஒரு 10-12 மாநிலங்கள் உரங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மணலி, எண்ணூர், தூத்துக்குடி ஸ்பிக்கு இதெல்லாம் உரங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. ஆனால் நேச்சுரல் கேஸ் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த தொழிற்சாலைகள்லாம் மூட வேண்டியிருக்கும். நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அந்த உரங்கள் 100க்கு 100 வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நேச்சுரல் கேஸை வைத்து தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதனால் இதுவும் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய பாதிப்பை தரும். இதில் அந்த யூரியாவுக்கு ஒன்றிய அரசு எல்லா உரங்களுக்குமே மானியம் கொடுக்குது. யாருக்கு? அந்த தயாரிக்கிற தொழிற்சாலைகளுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனால விவசாயிகள் கம்மி விலைக்கு அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த விலை உயர்ந்தாலுமே யூரியா போதுமான அளவு சந்தையில் கிடைக்க போகிறதில்ல. யூரியாவும் மற்ற உரங்களும் கிடைக்க போகிறதில்ல. கிடைக்கல அப்படின்னு சொன்னால் விவசாயிகள் என்ன செய்வாங்க? அந்த எப்படி வந்து ஒரு புயல் மழையினால் வயல்கள் சேதமடைந்து விளைச்சல் வீணாகுதோ அதே போல் உரம் போடலை அப்படின்னு சொன்னால் 100 கிலோ விளைய வேண்டிய இடத்துல ஒரு 5 கிலோ 10 கிலோ தான் விளையும். இது இந்தியாவில் 100 கிலோ விளைய இடத்துல 5-10 தான் அவ்வளோதான் விளையும். அந்த அளவுக்கு நம்ம உரங்களை சார்ந்து இருக்கிறோம். அதனால் இந்த வகையில் பார்த்தா இப்போ ஹோட்டலில் சிலிண்டர் விலை உயர்ந்து போச்சு, அங்கே விலை உயர்ந்துருச்சா, ஹோட்டலில் சாப்பிட முடியாது. சரி வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு அரிசி வரணுமே. அரிசியோ கோதுமையோ இந்த காரிஃப் பருவத்தில் எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரியலை. இது வரைக்கும் இருக்கிற இருப்பை வைத்து கொண்டு உரங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அது சீக்கிரம் காலி ஆயிரும். தொழிற்சாலைகளுக்கு இப்போ கேஸ் வந்து கப்பலில் வந்து இறங்கணும், என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி இன்னும் பேசலை. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உரங்கள் வந்து தட்டுப்பாடு இல்லை, நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிலைமை வந்து முத்தி போச்சு, கடுமையாக தட்டுப்பாடு வரும். அதனால் ஹோட்டலில் விலை உயர்ந்த மாதிரி வீட்லேயுமே நம்ம வந்து இனி அரிசிக்கெல்லாம் அதிக விலை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை கூடிய விரைவில் வந்தாலும் வரும். ஓகே, இது இப்போது சாப்பாடு தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடுன்றது உலகம் முழுக்க பல இடங்களில், இப்போ ஆப்பிரிக்காவில் வந்து சில மாதங்களில் பெரிய தட்டுப்பாடு வருன்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நமக்கும் வந்து ஒரு ஈஸியான விஷயமா இருக்காது உடனே சாப்பாடு அடுத்த வேலை ஏற்படுறது புரிஞ்சிக்க முடியுது. இதை தாண்டி இந்த பல செக்டாரில் வேலை வாய்ப்பு போகிறதுக்கும் இதில் நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுறாங்களே. ஏற்கனவே சூரஜில் வந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், லிட்டரலாகவே அது லட்சம் தான், அவங்க எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வந்து நாங்கள் கிளம்புறோம், இங்கே இருக்கிறதாவே இல்லை. ஏன்னா பல்காக வேலையை விட்டு எல்லாரும் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி இருக்கிறாங்க, வேலையை விட்டு போயிருங்க, அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க எல்லாரும். உத்தரப்பிரதேஷ், டெல்லியில் போராட்டம் நடக்குது, இங்கேயே வந்து ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுநர்கள் குறைகிறாங்க. இப்போது இது எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இது உருவாக்கிருக்கும். கடுமையாக வந்து உற்பத்தி துறையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஏற்கனவே சொன்னது போல் பல 100 தொழிற்சாலைகள் இந்த இயற்கை எரிவாயு எரிபொருளாக பயன்படுத்தி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் எந்த உற்பத்தி எதுவுமே நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டைல்ஸ் இருக்குது. இந்த டைல்ஸ் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருந்தாலும் குஜராத்தில் அதிகம் இருக்குது. அந்த அதிகம் இருக்கக்கூடிய டைல்ஸ் தொழிற்சாலைகளுக்கு நேச்சுரல் கேஸ் வந்து வேணும். இருந்தால் தான் அவங்க டைல்ஸை உற்பத்தி பண்ணி தயாரித்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். அந்த தொழிற்சாலைகள்லாம் இப்போ கொடுக்கல. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகள் அவங்க குடவுனில் ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா. நமக்கு குஜராத்லேருந்து கப்பல் வழியாக தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியில் கண்டெய்னர் லாரி மூலமாக தமிழ்நாட்டுக்கு சப்ளை ஆகுது. அது பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி, சின்ன பிராண்டாக இருந்தாலும் சரி. இப்போ குடவுனில் ஏற்கனவே வாங்கி வச்சதை வைத்து கொண்டு விநியோகிச்சிட்ருக்குறாங்க. இப்போ குஜராத்திலேருந்து சப்ளை வரலை. இப்போ வரலைன்னா என்ன ஆகும்? வீடு கட்டக்கூடிய பணிகள் எல்லாம் நிற்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், முன்னாடி நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டைல்ஸுக்கு பதிலாக நம்ம சிமெண்ட்டையே போட்டு தரையை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ டைல்ஸ் தான் போடுறோம். ஆனால் இப்போ டைல்ஸ் சப்ளை என்பது வந்து நின்று போயிருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு துறை. இது மாதிரி பல துறைகளில் இது நடக்கும். கண்டிப்பாக அந்த தொழிலாளிகள் வேலை இழப்பு கண்டிப்பாக இருக்கும். அதற்கு மாற்றும் வந்து கிடையாது. அவங்க எப்படி கொரோனாவுக்கு சொந்த ஊருக்கு போனாங்களோ வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல், அதே மாதிரி போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இப்போதைக்கு நம்ம வெளியே பார்க்கும்போது எல்லாம் சுமூகமாக இயங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சுமூகமாக இயங்கலை, ஒரு பெரிய பிரச்சனைகளோடு தான் சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் இதற்கும் வந்து மாற்று என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பிளானோ இதை எதிர்கொள்வதற்கான ஒரு திட்டமோ மோடி அரசிட்ட வந்து கிடையாது. அதனால தான் நீங்கள் சொன்னது போல் சூரத்து மற்ற இடங்களில் தொழிலாளிகள் வேலை இழந்து
ஊருக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.